வணக்கம் மக்களே. இந்த எபிசோடில் அந்த ஒரு எதிர்பார்த்த நாள், முக்கியமான நாள் கூட, அதை பற்றி பார்த்துடலாம். அந்த பொண்ணு ஊர்லேருந்து வந்துட்டாங்க. இப்போ வந்து பேச வைக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அதனால் நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். இப்போ நான் அவங்க அம்மா கேட்குறேன், என்னாச்சு அப்படின்னு. அதப்பா பேச வைக்கிறேன் அப்படின்னாங்க. இப்போது நான், அவங்க அம்மா, பொண்ணு எல்லோரும் உட்காந்து பேசுகிறோம். நான் எதிர்பார்த்த நாள், நான் அந்த பொண்ணுகிட்ட மனசு விட்டு பேசுகிற நாள் அது. அவன்கிட்ட சொல்கிறேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மேரேஜ் ஆகிட்டு குழந்தைருக்கு, ஆனால் நான் இன்னமும் ஒரு பேச்சுலர் மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். அந்த ஒரு லவர் ஃபீலிங் இன்னும் வரல. அதனால் டெய்லி அவங்ககிட்ட நான் ஒரு ½ hour பேசணும் அப்படின்னு நான் அவங்க அம்மாட்ட சொல்கிறேன். இது கூட நான் அந்த பொண்ணு ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல, அவங்க அம்மாட்ட சொல்லி, அவங்க அம்மா வந்து பொண்ணை சொல்லி, அப்படி தான் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, சிம்பிளாக சொல்லிட்டாங்க, இப்போயே எல்லாமே பேசிட்டா ஃப்யூச்சரில் பேசுகிறதுக்கு எதுவுமே இருக்காது, அதனால் இப்போதைக்கு எதுவுமே பேச வேணாம் அப்படின்ட்டாங்க. என்னோடய ஃபீலிங்ஸை சரி அவங்க அம்மாவாச்சும் புரிஞ்சிக்கல, இந்த பொண்ணு புரிஞ்சுன்னு நினச்சேன். இந்த பொண்ணு வந்து இந்த மைண்ட் செட்டில் இருக்கும். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா ஒரு லவ்வர் அப்படின்னா கூட இருக்கணும், பேசணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. அந்த பொண்ணுக்கு என்னன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் பேசலாங்கிற மைண்ட் செட்டு. சரி ஓகேங்க, என்கேஜ்மெண்ட்டாச்சும் பண்ணி வைங்க அப்படின்னு. இல்லைப்பா அது ஒன்றும் லேட் ஆகும் அப்படின்ட்டாங்க. எனக்கு என்ன சொல்கிறதே தெரில. அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு, இந்த பொண்ணு என்கிட்ட பேசாது, பழகாது அப்படின்ட்டு. அப்போது என்கேஜ்மெண்ட் எப்போ ஆகுதோ நான் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். ஆனால் எப்போ என்கேஜ்மெண்ட்டோ அதுவும் எங்கள் அம்மா சொல்ல மாட்டாங்க. எனக்கு இது வேறு மீண்டும் அந்த ஒரு ஏக்கம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அகைன் அப்செட் ஆகிட்டேன். எனக்கு என்ன சரி அந்த பொண்ணு புரிஞ்சுட்டு என்கிட்ட பேசும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த பொண்ணும் பேச மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நான் பண்ணுறது எனக்கு என்னென்னா, 2 பேர்த்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்போ தான் லவ்வில் அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் கான்செப்ட்டு. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் வந்து இப்பயே கல்யாணம் பண்ணி பாப்பா, நான் தான் வந்து வேணான்னு வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் டைம் தேவை, ஃபேமிலியில் வந்து உன்னை பற்றி தெரியணும், அதுக்கு தான் அந்த டைம் கேட்குறேன். இப்பயும் ஒன்றும் இல்லை, ஒன்றை மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு அவங்க அம்மா எனக்கு ஹோப் கொடுத்தாங்க. ஓகேன்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணாங்க. அதை பற்றி சொல்கிறாங்க. ஸ்கூல் படிக்கும்போது இந்த பொண்ணே போய் ஒரு பையன்கிட்ட லவ் சொல்லிக்கிறாங்க. அது யாருன்னா அவங்க அண்ணாவோட ஃப்ரெண்டு, அவங்க பேர் கௌதம் பையனே வேணாம் அப்படின்ட்டான். அப்புறமேட்டு அந்த பையனை வேணாம் சொன்னோம், இன்னும் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏங்க வேணாம் சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அந்தளவுக்கு மெச்சூர் இல்லை அப்படின்ட்டாங்க. அதை கேட்டு எனக்கு பயம், ஏங்க மெச்சூர்னு சொல்லிட்டு அப்புறம் என்னையும் லவ் பண்ணி ஏமாத்திர போகிறாங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, என் பொண்ணு ஸ்ட்ராங்காக இருக்கா, கல்யாணம் பண்ணால் என்ன தான் பண்ணுவா அப்படின்னாங்க. ஓகே, எனக்கு என்னென்னா இப்பயும் நான் அந்த பொண்ணை நம்பலை, அவங்க அம்மாவை தான் நம்பினேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் அந்த பொண்ணு அவங்க அம்மா 3 பேரை சேர்ந்துட்டு அகைன் ஹோட்டலில் போகிறது, ரஷ்யாஸ், அப்புறமேட்டு பார்பெக்யூ, ஜூஸ் மாலு எல்லாம் போயிட்டு ஊர் சுற்றிட்டு அகைன் வர்றது, அகைன் ஹோட்டல் போகிறது, ஜூஸ் மால் போகிறது, அகைன் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வாரம் போயிட்டு இருந்துச்சு. அகைன் நாங்கள் கேம் விளாட்றது, தாயம் விளாட்றது, ராஜா ராணி விளாட்றது. எங்கள் வீட்டில் தான் ஆகிட்டுருக்கோம். எங்கள் அப்பாவை திட்டுவார், என்னடா தாயம் விளாண்டுருக்கு தூங்க முடியல அப்படிம்பாரு. நான் எங்கள் அப்பாவை திட்டுவேன், காதில் பஞ்சு வச்சு தூங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, அப்புறமேட்டு அந்த பொண்ணு ராஜா அப்படின்னா, அந்த பொண்ணு ராணி அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் நான் வந்து ராஜா அப்படின்னு சொல்லி வேணும்னே சொல்கிறது. அந்த பொண்ணு போலீஸ் அப்படின்னா நான் திருட அப்படின்னு வேணும்னு சொல்கிறது.
அது கோயின்சிடெண்ட்டாக அப்படியே போயிட்டுருக்கும். இன்னொன்று அந்த பொண்ணு தண்ணி குடிச்சிட்டா அதை வாங்கி நான் குடிக்கிறது, நான் தண்ணி குடித்தா அதை வாங்கி அந்த பொண்ணுக்கு குடிக்கிறது, இப்படியே ஜாலியாக போயிட்டுருந்துச்சு. அந்த மாதிரி கேம் ஆடும்போது அவங்களோட வரலட்டை டச் பண்ணுறது, வேணும்னா அவங்கள பிடிச்சி இடிக்கிறது, அந்த பொண்ணு என்னை கிள்றது, என் எலும்பு முடியை பிடிச்சி இழுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. நான் வந்து இதுதான் லவ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதெல்லாம் டைம் பாஸ் அப்படின்னு அதுக்கப்புறமா தான் எங்கே தெரிஞ்சிச்சு. அந்த பொண்ணுகிட்ட 2 விஷயம் மாற்றணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஒன்று வந்து சைட் அடிக்கிறது, ரோட்டில் உட்காந்துட்டு போகிற வர ஆம்பளைலாம் பார்த்துட்டு இருக்கிறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா சோம்பேறியாக இருக்கிறது. இந்த சைட் அடிக்கிறது வந்து நான் சொல்லி புரிய வச்சு திட்டி இப்போ அவங்க வந்து எதுவுமே யாருமே பார்க்குறதில்ல. அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னென்னா இவங்க பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்ட்டு ஸோ அவங்கள பார்க்கணும் அவசியம் இல்லை, சுற்றி இருக்கிறவங்கள பார்த்தாலே போதும். சுற்றி இருக்கிறவங்க அவன் வேலையை பார்த்தாலே போதும். ஆனால் அவனோட வேலையை விட்டு இந்த பக்கம் திரும்பினா தான் இந்த பொண்ணு வேலையை காட்டுது அப்படின்னு அர்த்தம். அப்புறமேட்டு அந்த பொண்ணே சொன்னாங்க, நான் முன்ன மாதிரி இல்லை மாறிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது எனக்கு தெரியும் அவங்க மாறிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு சைட் அடிக்கிறதில்ல, ஓகே அது ஒன்று மாறிட்டாங்க. ஓகே, அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் மாத்திரம் சோம்பேறித்தனம். இப்போது அங்கே தான் சண்டையே ஆரம்பிச்சு. அது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.